ஒருவன் பரிசேயன், ஒருவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று தேவனே நான் பரிகாரன், நான் அநியாயக்காரன், விபச்சாரக்காரன் ஆகிய மற்ற மனுஷனை போல இராதனாலே இந்த ஆயக்காரனை போலவும் நான் சொல்றேன் பத்தியா, கடைசியில் என்ன சொல்றான் பத்தியா, என்ன சொல்றான்? இந்த ஆயக்காரன் குற்றப்படுத்துறாம. அப்ப இவருனா நல்லவரு, அவருனாவும் கேட்டவரு. தலையில சொல்லுங்க, நீங்க இயேசு கிறிஸ்து வருகிறதுக்குள்ளே நீங்க சரியாயினா தான் அவங்க ஊழியக்காரன் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறான். எப்ப நான் எதுல குறைவா இருக்கிறேன்னா, நீ சோத்திரம் பண்றதுல குறைவா இருக்கிற, நீ கனம் பண்றதுல குறைவா இருக்கிற, நீ ஆண்டவர் தேடுவதில் குறைவா இருக்கிற, நீ ஜபிப்பதில் குறைவா இருக்கிற, உபவாசம் எடுப்பதில் குறைவா இருக்கிற, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதில் குறைவா இருக்கிற, ஆதி நாட்கள் நீ செய்த பொறுத்துணைய எல்லாத்தையும் இழந்துட்டு நீ இன்னைக்கு புலம்பி கொண்டிருக்கிறாய். எத்தனை விசுவாசம்? அது சரிப்படுத்தத்தான் கர்த்தர் ஊழியக்காரனை கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை விசுவாசம்? நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுத்தார். எரேமியா சொல்றாரு, நீங்க போங்க குயவனுக்கு போங்க, உன்னை வளைத்துக்கொள்ள, உன்னை உருவாக்க, உன்னை உண்டாக்கவும் அங்க ஒரு குயவனை நான் வைத்திருக்கிறேன். எத்தனை விசுவாசம்? சொல்லாமா? சபைக்கு போகாத நீ ஜபம் பண்ணிருந்தா உன் ஜபம் கேட்கப்படாது. எத்தனை விசுவாசம்? எந்த சபையும் பார்த்தலப்பா, ஏன்னா அவங்க காணிக்க கேட்கறாங்கப்பா. பின் ஆண்டவர் கிட்ட நீ கேட்கறிய, எனக்கு சம்பளம் 1000 தராங்க, எனக்கு 1500 ஆண்டவர் கேட்கறிய, அவருக்கு கொடுக்குறே நீ என்னம்மா கொடுக்குற? என்னம்மா நேத்தான் கேட்டேன், 5000 ரூபாய் யார் கைத்துக்குன்னு. சில பேர் சொன்னாங்க வாங்கல, நாங்க சில பேர் என்ன வாங்கி அடக்க வச்சுக்கிறாங்க, சில பேர் வாங்கி பொத்த பையில போடுக்கிறாங்க, இன்னும் கூட வாங்கலன்னு நாங்க சில பேரு. அலையிலே சொல்லுங்க, இதெல்லாம் யார் பாக்குறது? யாருமா பாக்குது? சில பேர் சொல்லுவாங்க, நான் எப்படி கர்த்தர் பாக்குறாரு. நீ எப்படி கர்த்தர் பாக்குறாரு இல்லையோ, ஊழியக்காரன் பாத்துக்கிறாரு. அலையிலே சொல்லுங்க, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. நீ கடவுளுக்கு நீ உண்மையா இருந்தா ஏன் உனக்கு வியாதி வருது? நீ கடவுளுக்கு உண்மையா இருந்தா ஏன் உனக்கு செலவு வருது? அதே சொல்லுங்களேன். வரமா எங்க தாங்க, எங்க வீட்டுல எங்க குழந்தைக்கு உடம்பு செல்லதாயிடுதுப்பா, சாவா வருதுப்பா, சொந்தக்காரெல்லாம் வந்து கொண்டு உட்காந்துறாங்கப்பா, என்னன்னு தெரியலப்பா, ஒரு நாளா போல ஒரு நாள் இல்லப்பா அப்படின்னு வாங்க. அதான் சொன்னேன், கார்த்தி ஏமா நீ கடவுளை ஏமாத்துற, ஆண்டவர் உன்னை வஞ்சிக்கிறான். அலையிலே சொல்லுங்க, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதுதான் இருப்பான். அலையிலே சொல்லுங்க, சொல்லப்படுகிறது. இவன் சொல்றான் அவன் அல்ல நானே. யார் சொல்லுது? பரிசேயன் சொல்றான். ஆமென் சொல்லுங்களேன். 11 வசனம் வாசிமா. 11 லூக்கா 18ஆம் அதிகாரம் 11 வசனம். பரிசேயன் நின்று தேவனே நான் பரிகாரன், அநியாயக்காரன், விபச்சாரக்காரன் ஆகிய மற்ற மனுஷனை போல இராதனாலே இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். யார் குற்றப்படுத்துறான்? இந்த ஆயக்காரனை இராதனாலே, இந்த ஆயக்காரனை போல இராதனால நான் எப்படி இருக்கிறேன்? எப்படிப்பட்டவனா இருக்கிறேன்? நான் உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த ஸ்தோத்திரத்தை ஏத்துப்பாரா? ஏத்துக்க மாட்டார். கீழே வாசிக்கலாம். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசம் எடுக்கிறேன். என் சம்பாத்தியத்தில தசமா கொடுக்கிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று நான் சொல்றேன் பாரு, தன் கண்களை வானத்துக்கு ஆயக்காரன் நின்று தூரத்தில் நின்று தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து நான் சொல்றான், மார்பில் அடிக்கிறான். நான் சொல்றான், ஆண்டவரே தேவனே பாவியா என் மேல் கிருபையாய் இரங்கும். எத்தனை விசுவாசம்? அல்லேலூயா. நான் செய்த பாவங்கள் கொஞ்சம் அல்லவோ, நான் செய்த துரோகங்கள் கொஞ்சம் அல்லவே, நான் செய்த பாவங்கள் கொஞ்சம் அல்லவே, நான் செய்த துரோகங்கள் கொஞ்சம் அல்லவே, ஒப்பு கொடுத்தே சரீரத்துல பாவம் செய்யலாம் கூட இருதயத்துல செய்யறாங்க. அலையிலே சொல்லுங்க. தாவி சொல்றான், என் இருதயத்துல அக்கிரமங்கள் சிந்தித்துக் கொண்டிருப்பதனால ஆண்டவர் எனக்கு
செவி கொடார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஐயோ பிடிக்கிறாங்களே நாங்களும் முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. மற்றவங்கள குறை பேசினாலுமே நீ பாவம் செய்யிட்டான்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீ மற்றவங்களுக்கு ஜெபம் பண்ணாத இருக்கிறது பெரிய பாவம் தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 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 ஒருத்தர் கதையை ஒருத்தர் நீ போய் உட்கார்ந்து பேசினாலும் பாவம் செய்துட்டான்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 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 கிறிஸ்துக்கு பிரியமானவர்கள் பைபிள்ல சொல்றது இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார். அல்லேலூயா. இந்த மனுஷனை பார்த்து சொல்றாரு, ஆண்டவரே பாவியா என் மேல் கிருபையாயிரும். கிருபையா இறங்க ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பார்த்தார். பரிசேயன் சொல்றாரு, அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டான். எத்தனை விசுவாசம்? அல்லேலூயா. ஏத்தம்மா, எப்போ ஒரு தேவனுடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுக்கிறாயோ, எப்பொழுது ஊழியக்காரனுக்கு நீ அடங்கி இருக்கிறாயோ, எப்பொழுது தேவனுக்கு பயந்து நடக்கிறாயோ, அப்பொழுதுதான் உங்க கர்த்தர் பாக்கியவனுடைய பட்டியலை கர்த்தரை இணைப்பார். எத்தனை விசுவாசம்? அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இது சொல்லப்படுகிறது. அவன் அல்ல சொல்லப்படுது 18-14 வாசிக்கிறோம். அவனல்ல இவனே அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டான் என்று. தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 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 அப்ப இன்னைக்கு நாம தான் செய்யணும். கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல நான் தகுதி இல்லாத மனுஷன் ஆண்டவரே, என்னை தகுதிப்படுத்த ஆண்டவரே, நான் எங்கே விழுந்துட்டேன் அந்த இடத்தை எனக்கு சரிப்படுத்த ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னுடைய ஆரம்ப காலத்துல, என்னுடைய வாலிப காலத்துல நான் ஆண்டவரை தேடுவதிலையும், ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருப்பதிலையும், உபவாசம் எடுப்பதிலையும், ஜெபிப்பதிலையும், துதிப்பதிலையும், ஊழியம் செய்வதிலையும், எனக்கு வருகிற சம்பளத்துல உண்மை உத்தமாய் ஆண்டவர் கொடுப்பதிலையும் கர்த்தருடைய பார்வையில் எப்படி இருந்தேன்? கனத்துக்குரிய பாத்திரமாய் இருந்தேன். எத்தனை விசுவாசம்? ஊழியக்கார பாத்திரம் எப்படிமா கடவுள் ஸ்தானத்துல பார்ப்போம். எத்தனை விசுவாசம்? அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு ஊழியக்காரன் வேதனை பண்ணாலுமே அது சாபதான் நமக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு ஊழியக்காரன் நீ கனவினை பண்ணாலுமே உனக்கு என்னது? ஆசீர்வாதம் இல்ல, சாபம். பைபிள் சொல்லுது, ஆபிரகாமே உன்னை ஆசீர்வதிக்கிறோட நான் என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறோட நான் சபிப்பேன். எத்தனை விசுவாசம்? அல்லேலூயா. இன்றைக்கு சில நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில சில சூழ்நிலைகள் வருகுதுன்னு காரணம் நம்ம கடவுளை என்ன செய்யறோம்? நம்ம கனவீனப்படுத்துறோம். எத்தனை விசுவாசம்? அல்லேலூயா சொல்லுங்களேன். சரி, இங்க இன்னொரு வார்த்தை வாசித்து முடிப்போம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பக்கம் 238 சாரிமா, 2 கொரிந்தியர்மா, 2 கொரிந்தியர் பக்கம் 255. 255 12 12ஆம் அதிகாரம் 5ல இருந்து வாசிக்கலாம். 5ல இருந்து வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சரி, நான் வாசிக்கிற கவனிப்போம். இப்படிப்பட்டவனை குறித்து மேன்மை பாராட்டுவேன். ஆனாலும் என்னை குறித்தும் என் பலவீனங்களிலே அன்றி வேறொன்றிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன். எதுவுமே மேன்மை பாராட்ட மாட்டேன். ஆமென் சொல்லுங்க. என் பொண்ணு குறித்தோ, என் பிள்ளைய குறித்தோ, என்ன குறித்தோ, என்னுடைய ஆஸ்தி குறித்தோ, என்னுடைய அந்தஸ்து குறித்தோ, என்னுடைய பிற்காலத்து குறித்தோ, முற்காலத்து குறித்தோ, எது குறித்தோ நான் என்ன செய்ய மாட்டேன்? பெருமை பாராட்ட மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அது என்ன சொல்ற? நான் மேன்மை பாராட்ட மாட்டேன்றார். அல்லேலூயா. அப்ப மேன்மையெல்லாம் யாருக்குரியது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ மீகாலம்மா ஏழியா பணக்காரா? பணக்காரர்ப்பா. சரி, அந்த காட்டு ஏழியா, அந்த காட்டு அவங்கள வீடியோ அவங்க சொல்றாங்க ஏழைன்றாங்க. ஏழை வீட்டுல 2 ரிமோட் இருக்குமா? ஏமா, ஏழை வீட்டுல 2 ரிமோட் இருக்குமா? சரி, பணக்கார். அல்லேலூயா சொல்லுங்க. ஏழை வீட்டுல 2 ஃபேன் இருக்குமா? பணக்கார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த குப்பை கூட இருக்குமா ஏழை வீட்டுல? பணக்கார். ஃப்ளவர் வேஸ். சரி, இந்த கட்டில் இருக்குமா ஏழை வீட்டுல? திருப்பி காட்டுமா, அந்த கட்டில காட்டுமா, கட்டில காட்டுமா, இருக்குமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏழை வீட்டுல என்ன இருக்கும்? பாய் இருக்கும். ஏழை வந்து டைல்ஸ் வீட்டுல இருப்பாங்களா? டைல்ஸ் காட்டுமா? டைல்ஸ் வீட்டுல இருப்பாங்களா ஏழை? யார் நம்ம? பணக்காரர். ராஜாவின் பிள்ளைகள். அல்லேலூயா. நம்ம ராஜாவின் பிள்ளைகள். எத்தனை விசுவாசம்? ஆனால் இங்க சொல்லப்படுகிறது நம்ம தான் ஏழைன்றோம், நம்ம தான் ஏழைன்றோம். ஆனா நம்ம இயேசப்பா முன்னியனை கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கார். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
சொல்லப்படுகிறது, வேதத்துல வாசிக்கிறோம். இப்படிப்பட்டவர்களை குறித்து 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லப்படுது. இப்படிப்பட்டவர்களை குறித்து மேன்மை பாராட்டுவேன், ஆனால் என்னை குறித்தும் என் பலவீனங்களை அன்றி வேறொன்றும் மேன்மை பாராட்ட மாட்டேன். சத்தியமானதை நான் பேசுகிறேன். நான் மேன்மை பாராட்ட மனதாயிருந்தாலும் நான் புத்தியீனன் அல்ல. ஆனாலும் ஒருவனும் என்னிடத்தில் காண்கிறதற்கும் என்னாலே கேட்கிறதற்கும் மேலாக என்னை எண்ணாதபடிக்கு அப்படி செய்யாதிருப்பேன். அப்படி செய்யாதிருப்பேன். எதிர்ப்பு சுவாசிக்கிறீங்க. அல்லேலூயா. ஏழைன்னா எதிர் இருப்பாங்கன்னா ஓலைப்பட்டால இருப்பாங்க. என்னம்மா ஏழை. ரெண்டாவது என்ன செய்வாங்க? படுக்க கூட பாய் இருக்காது. என்னது? படுக்க கூட பாய் இருக்காது. ரெண்டு அடுத்தது என்ன இருக்காது? படுக்க பாய் இருக்காது. போத்திக்கிறது கூட பெட்ஷீட் இருக்காது. அல்லையிலே சொல்லுங்களேன். என்னை கேட்டீங்கன்னா நீங்கள் சிரிப்புகளோ வேதனைப்படுங்களோ தெரியல. எங்கள் சர்ச்சில் நாங்கள் ஜம் பண்ணி படுத்துப்போம். எங்கள் பாசம்மாவுடைய அம்மா ஊடு உந்த புடவை தந்து எங்கள் மேலே போத்தி விடுவோம். என்னது? என்ன புடவை? நான் போடுவேன். அப்படி சொன்னா இவங்களுக்கு பத்தாது. ஊடு ஊந்த புடவை, ஊடு ஊந்த புடவை. அப்பெல்லாம் ஊடு ஊந்த புடவை. ஊடு ஊந்துச்சுன்னா புடவை தருவாங்க. அந்த புடவை எடுத்து என்ன செய்வோம்? ஒரு 4 பேர் போச்சின்னு படுப்போம். எப்படி? 4 பேர் போச்சின்னு படுப்போம். அப்பெல்லாம் தர என்னது? டைல்ஸ் இல்லை, சிம்டி இல்லை, என்னது? மண்ணு தர இது போட்டு வச்சுக்கணும். சாணி போட்டுருக்கோம். அந்த சாணியில இருக்கிறதெல்லாம் எங்க உடம்புல இருக்கும். என்ன இருக்கும்? அல்லேலூயா சொல்லுங்க. வறுமை நிறம் சிவப்பு. இன்னைக்கு எல்லாம் பணம் வச்சுதான் இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எல்லாம் நல்லா ஆசீர்வாதமா தான் இருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனைக்கு ஸ்தோத்திரம். அப்பெல்லாம் போட்ட சில்பர் வேற, இப்போ போற சில்பர் வேற சில்பர் போடுறோம். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு சில்பர் எவ்வளோ? 200 ரூபாய், 150 ரூபா. என்னமா காந்தம்மா போற சில்பரை பார்த்தீங்கன்னா அக்குப்பஞ்சு சில்பர். என்ன சில்பர்? அக்குப்பஞ்சு சில்பர்னா தம்மா சுகர் போற சில்பர். யாத்திரைக்கு சோதம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்போ அம்பளம்மா போட்டுங்கிற குண்டுமணி எவ்வளவு தம்மா? இப்போ கடையில எடுத்து கொடுத்தா எப்படி கால் சவரம் இருக்குமா? இல்லையா? சரி, ஒரு குண்டுமணி. அந்த ஒரு குண்டுமணி ஏம்மா 60 ரூபாவா? வெக்க கேடு போ. அப்போ பாரு, யாத்திரைக்கு சோதம். அல்லேலூயா சொல்லுங்களேன். பாரு, ஆண்டவருடைய பெருதனாக்கு நம்ம ராஜாத்தியா இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? ராஜாவுடைய பிள்ளைங்க. எத்தனை விசுவாசிங்க? சூப்பரா இருக்கிறோம். இப்போ முன்னெல்லாம் எங்க கையில செல்லு இல்லை. இப்போ பார்த்தா ஒரு பொண்ணு கட்டை இவ்வளவு பேர் செல்லுக்குது. எவ்வளவுமான்னு கேட்டா லோன்ல வாங்கினப்பா, லோன்ல வாங்கினேன். என்னது? லோன்ல வாங்குது. சின்ன செல்லுக்குது. எவ்வளவுமான்னு கேட்டா 1500 ரூபாய்ன்றாங்க. நம்மள பிச்சைக்காரா? நம்மளாம் இல்ல, பணக்காரு. நைட்ல கஞ்சி, அந்த காலத்துல நாங்க நைட்ல என்ன செய்தோம்? ஏதோ இருக்குத குடிச்சோம். இப்போ கஞ்சி பக்கம் திரும்பி பாக்குறோமா? ஐயோ, கஞ்சி குடிச்சா இழுத்துக்கும், மூக்குல ஊத்தும், தலையில பாரம் ஆயிடும் அப்படின்றோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். நாக்குக்கு ருசி இல்லாத ஒரு நாள் கூட சாப்பிட்ட பாடே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னைக்கு காலம் மாறி போச்சு. ஆனா நம்ம ஐஸ்வர்வானுடைய பிள்ளைங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்றாரு, என்னை குறித்தோ என்னுடைய சொல்றாரு, சத்தியமானதை நான் பேசுகிறேன், மேன்மை பாராட்டாத மனதா இருந்தாலும் நான் புத்தினன் அல்ல. ஆனாலும் ஒருவன் என்னிடத்திலே காண்கிறதுக்கும் என்னால் கேட்கிறதுக்கும் மேலாக என்னை எண்ணாதபடி அப்படி செய்யாதிருப்பேன். அன்றி எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளை கூறி மேன்மை நிமித்தம், எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடி என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உயர்த்தி பேசன உனக்கு என்ன வரும்? ஒரு முள்ளு வந்துடும். யாரெல்லாம் பெருமையா பேசுறாங்களோ அவங்களுக்கு என்ன இருக்குது? ஒரு முள்ளு இருக்குது. ஆமென் சொல்லுங்களேன். சவளை பார்த்து சொல்றாரு, சவளே முள்ளில் உதிப்பது கடினமோன்றார். ஆமென் சொல்லுங்களேன். அதனால முள்ளு வந்துடும். வியாதி என்ற ஒரு முள்ளு, பிரச்சனை என்ற முள்ளு, மரணம் என்ற ஒரு முள்ளு, பாவம் என்ற முள்ளு, அசுத்தம் என்ற முள்ளு, வறுமை என்ற முள்ளு, கஷ்டம் என்ற முள்ளு. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு முள்ளு வந்துடும். பிரச்சனை என்ற ஒரு முள்ளு வந்துடும். ஆமென் சொல்லுங்களேன். ஆனா மேன்மை பாராட்ட தகுதி இல்லாதவர்கள் எத்தனை விசுவாசிகள்? மேன்மையெல்லாம் யாருக்குரியது? தாவீது சொல்றான், சில ரதங்களை குறித்தோ குதிரைகளை குறித்தோ மேன்மை பாராட்டுகிற நாங்களோ எங்க தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். எத்தனை விசுவாசிகள்? அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. கிறிஸ்தவங்களுக்கு அவர் வருகை மட்டும் என்ன இருக்கணும்?
தாழ்மை இருக்கும். ஏசப்பா மரணம் மருந்து என்ன செய்தாராம்? தன்னை தாழ்த்தினார். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் ஏசப்பா எங்க பிறந்தாருன்னு கேட்டா என்ன சொல்வீங்க? எத்தனை கணக்கு பிறந்தாரு? அதை எந்த இடத்துல பிறந்தாருன்னு கேட்டா ஏமா ஏன் ராஜாவுடைய பிள்ளையா மாட்டு தொழுத்துல பிறந்தாரு. உன்னையும் என்னை மேன்மைப்படுத்துவே, உன்னையும் என்னை உயர்த்துவே, உன்னையும் என்னை கனப்படுத்துவே அவர் தன்னை என்ன செய்தாரு? தாழ்த்தினார். மரண மருந்தும் தன்னை தாழ்த்தினார். எத்தனை விசுவாசம்? அவர் இன்னைக்கு உலகம் முழுவதும் என்ன செய்றாங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி படைச்சாத்துகிறார்கள். ஆனாலும் அவர் என்ன செய்தாரு? தன்னை தாழ்த்தினார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா அந்த கிறிஸ்து கொடுக்கிறது பெருமை கஞ்சியை குடிச்சிட்டு வெளியே வந்து ஏப்பம் ஓடுது. நாம சாப்பிட்டேன்னா பிரியாணி சாப்பிட்டு சொல்லுங்களேன். என்ன சாப்பிட்டேன்? நாம சாப்பிட்டேன்னா அது எதுக்கு ஒரு பல்லு குத்துது. இது செட்டு. இது என்னது? பல்லு குத்தின்னு நாமான்னு கேட்டா கறி பூந்துக்குச்சு. நாம கறி பூந்துக்குச்சு. கிறிஸ்துக்கு பிரியமான பெருமை நமக்கு தேவைதானா? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. பெருமை வேணாம். ஒரு நாளைக்கு என்ன ஆயிடும்? வறுமை வந்துடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் மகிமையாக. இது சொல்லப்படுகிறது, அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடி என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடி அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனா இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தடவை கர்த்தரிடத்தில் என்ன செய்தேன்? வேண்டிக் கொண்டேன். நம்ம ஜெபிக்கிறோமா? ஜெபிக்கணும். எத்தனை முறை ஜெபம் பண்ணோம்? 3 தடவை ஜெபம் பண்ணோம். காலையில வந்துட்டா சாயந்தரம் வர மாட்டாங்க. நம்ம சபை விசுவாசிக்கிறோம். ஏன்னா நீதிமான்கள் யாரெல்லாம் நீதிமான்கள் காலையில வந்துட்டா சாயந்தரம் வர மாட்டாங்க. ரொம்ப நீதிமான்கள். அவ அது பிறகு எப்பா இங்க பிடிச்சிச்சு, இங்க வச்சு ஒரு மத்து போட்டு தட்டு, எப்பா இங்க பிடிச்சிச்சு, இங்க ருபுகள் வச்சு குத்து, எப்பா இங்க நம்ம பிடிச்சிருக்குதுப்பா, தட்டி ஜம்ப் பண்ணுப்பா, தட்டி ஜம்ப் பண்ணுப்பாங்க. இவங்களாம் யாரு? நீதிமான்கள். ஆமென் சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்து 3 வேளை ஜம்ப் பண்ணாருன்னா நம்ம எத்தனை வேளை ஜம்ப் பண்ணோமா? எத்தனை வேளை ஜம்ப் பண்ணோம்? சொல்ல மாட்டீங்களா? எத்தனை வேளை? 5 வேளை ஜெபம் பண்ற தொழுக முஸ்லிம்காரங்க. நம்ம 3 வேளை கூட ஜெபம் பண்ண மாட்டோம். அதற்கு அல்லேலூயா. 3 வேளை ஜெபம் பண்ணணும். ஏசப்பா 3 வேளை கேக்குறாரு. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் என்ன செய்தேன்? வேண்டிக் கொண்டேன். அதற்கு ஏசப்பா சொல்றாரு, அதற்கு என்னது? வாசிங்கள அம்பளமா வாசிங்க. சரி அம்பளமா தெரியாது. நம்ம அப்பிமா வாசிங்க. அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமா விடும். எத்தனை விசுவாசம்? அல்லேலூயா சொல்லுங்க. கிறிஸ்து உங்களுக்கு என்ன வரக்கூடாது? எருமை வரக்கூடாது. என்ன வரக்கூடாது? எருமை வரக்கூடாது. நெஞ்ச நிமித்தின நெஞ்சு எலும்பு ஒஞ்சி போடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. நாளைக்கு என்னப்பா அவர் வரலன்னு கேட்டது பாரு. எப்பா ஹாஸ்பிட்டல் படுத்து பெரியநகர் ஹாஸ்பிட்டல் படுத்தாரா? அங்க மிஷின் இல்லாட்டி என்ன அமிச்சிட்டாங்க? ஜிஹெச் அமிச்சிட்டாங்க. ஜிஹெச்ல அமிச்சு என்னதம்மா செய்யணுமா? ஒருத்தர் அப்படித்தான் செய்யணும். ஜிஹெச் போன பேரு பாக்கெட் பண்ணி அமிச்சிட்டான். கருப்பு துணியில வராரு. எந்த துணிய? இந்த பேர் கருப்புல போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அனுப்புறாங்க. எங்க வர்றாரு? எதுல வர்றாரு? கொரோனாட்டு பாக்கெட் பண்ணி அமிச்சிட்டாங்கன்னா என்னதுமா? கருப்பு துணியில வந்தாரா இல்லையா? அவர் மூஞ்சி மட்டும் அது பேரு ஸ்கிரீனு இப்படி படுத்துக்கிறாரு. சர்ச்சுக்கு வரலையாப்பான்னு கேட்டு பாருடா. அப்பா 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 என்னப்பா ஏன்பா சர்ச்சுக்கு வரல? கிறிஸ்டோபர் அவர் பேரு என்னது? அவர் பார்க்கும், அவர் நடிக்கிறத பார்த்தா அப்பா அப்பா அப்படியெல்லாம் பாரு. சர்ச்சுக்கு வர மாட்டார். அந்த பொண்ணு ஆம்பு பண்ண என்ன செய்வான்? எப்பா வந்துடுறப்பா வந்துடுறேன், தோ வந்துடுறப்பா தோ வந்துடுறேன், அவ்வளவுதான் வரப்பாடு. 2 பேரும் எங்க எங்க இருக்கிறாங்க? 2 பேரும் எங்க இருக்கிறாங்க? இது சாத்தா பாக்குது. உண்மையாம போய்ப்பா 2 பேரும் எங்க இருக்கிறாங்க? 2 பேரும் போயிட்டாங்க. மறைவா இருக்காங்கல்ல, அதுதான் நான் இப்படி பார்த்தேன். 2 பேரும் போயிட்டாங்க. மண்ணுக்கு போயிட்டாங்க. மண்ணுல போயிட்டாங்க. செத்துட்டாங்க. இப்ப அந்த புள்ள அனாதை ஆகி போச்சு. கடவுளுக்கு பயப்படே இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். வாய் நிறைய பொய். என்னம்மா காத்தம்மா? வாய் நிறைய பொய். எப்போ பாரு பொய். பொய் பேசுறவளை கர்த்தர் அடிப்பார். எத்தனை விசுவாசம் சொல்லுவா? சாத்தியமா வாயை தந்தா நீ பொய் பேசிருக்கிற, ஊரெல்லாம் தண்டனை விட்டுக்கிற, நீ பண்றதெல்லாம் கர்த்தர் பாக்குறாரு. யாராருக்கு நீ என்னென்ன கொடுக்குறன்னு பாத்துக்கிறாரு. ஆமென் சொல்லுங்களேன். இதெல்லாம் செய்யக்கூடாது. கர்த்தருக்கு கொடுங்க. ஆமென் சொல்லுங்களேன். நான் தந்துறப்பான்னு சொல்லி இன்னைக்கு எங்க பாத்துக்கிறாங்க?
நான் நினைக்கிறேன் எலும்பெல்லாம் மக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களே. ஆனா இவங்க கத்து ஜீவனை தந்துருக்காங்க. எத்தனை வருஷம்? ஒரு வருஷமா? 2 வருஷம்? 2.5 வருஷம் ஆயிடுச்சுமா. கத்திரிக்கு சோத்திரம் அமைச்சாங்களே. இப்போ நான் உயிரோடு இருக்கிறவங்களா கை தூங்க. உயிரோடு நான் உயிரோடு இருந்தா கூட நீ சொல்லியே சாவிச்சிருப்பாங்க. நீ சொல்லியே சாவிச்சிருப்பாங்க. அமைச்சாங்க எதிர்க்க திட்டுவேன், பின்னாடி உனக்கு உட்காந்து ஜாபம் பண்ணுவேன். நேற்று எல்லாருக்கும் மூஞ்சில தண்ணி தெரிச்சுனா. ஆனா நீ போற 20 நாள் பார்த்த போட்டுக்கிறேன். இந்த டாக்டர் கிட்ட போறப்ப அந்த ஒரு 5 ரூபாய் வச்சுக்க பார்த்து கொடுக்குறேன். இன்னும் அந்த 5000 ரூபாய் இன்னும் வெளியே வர மாட்டேங்குது. வெளியே வந்துடணும். வரமா வராதா? வெளியே போட வந்துடணும். அமைச்சருங்களே அது போட்டுட்டு காணிக்க போடாது இருக்கக்கூடாது. அந்த காணிக்க போடணும். அந்த காணிக்க இது 5000 ரூபாய் காசு. இந்த இது காணிக்க அப்படி சொல்லி அங்கே காய்ச்சி போடுறது பாரு. ஏசப்பா இது 5000 ரூபாய் நீ கொடுத்தல, நான் வாங்கினப்பா ரேஷன் கார்டை கொடுத்தேன், அதனால நான் உங்களுக்கு உண்மையாக போடணும். அமைச்சருங்களே எப்பா இது எவ்வளோதுமா எவ்வளோதுமா இது 100 ரூபாய்ப்பா காணிக்க போடுறோம்ப்பா. 20 ரூபா நான் போட மாட்டேன்ப்பா. 20 ரூபா போட மாட்டேன் கை தூக்கணும். 20 ரூபா போட மாட்டேன்ப்பா கை தூக்கணும். 20 ரூபா நான் போட மாட்டேன். 50 ரூபா வாங்கி கொடுத்துருவாங்க. 100 ரூபா போடணும். எவ்வளோ போடணும்? சேர்த்து வச்சு 100 ரூபா போடணும். கத்திரிக்கு சோத்திரம். எவ்வளோ போடணும்? இப்ப டாக்டர் கிட்ட போறியா? 50 ரூபாய் திருப்பாரா? மணி டாக்டர் போறதுலையா? அப்போ உங்க ஊழியக்கார ஜெபம் பண்றாரு. டாக்டர் கிட்ட போறாரு. இன்னைக்கு ஜெபம் பண்றேன். ஆண்டவரே ஜாய்ஸ் என் சகோதரி நாளைக்கு டாக்டர் கிட்ட போறேன். அதனால ஜெபிக்கலாமா? கர்த்தர் சொன்னாரு தாழ்மையுள்ளவர் என்ன தராரு? அங்க சொன்னாரு அவர்கள் இருந்த வீட்டிலே தேவதூதன் பிரவேசித்து பயப்படாது கிருபை பெற்றவளே நீ வாழ்க, ஸ்திரீகளுக்குள்ளும் நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவள். எத்தனை விசுவாசம்? நீங்க என்ன நாள் தெரியுமானுங்க? நீங்க என்ன நாள் தெரியுமானுங்க? என்ன நாள்? சாம்பல் பூஜை. என்ன செய்வாங்கம்மா? பாஸ்டர் கிட்ட போயிட்டு என்ன செய்வாங்க? போயிட்டு பாஸ்டர் கிட்ட போயிட்டு ஆஸ்திகாருங்க சாம்பலை என்ன செய்வாங்க? நெத்தில இட்டுன்னு வருவாங்க. நெத்தில போயிட்டு வரும்போது பிரியாணி வாங்கிட்டு வருவாங்க. வரும்போது சிக்கன் 60 வாங்கி வருவாங்க. இதுக்கு அதுக்கு சம்பந்தமே இருக்காது. அதனால அதெல்லாம் சும்மா அமைச்சர்ல அந்த காலத்துல பக்தியெல்லாம் போயிடுச்சு. அந்த காலத்துல பக்தி பரவசம் உத்தரமா போயிடுச்சு. ஆனா ஒரு சிலர் இருக்கிறாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரம். அமைச்சருங்க இன்னைக்கு செய்தி நம்ம அவ்வளவா கேக்குறாங்க. எங்க போனோமா? சர்ச்சுக்கு போனேன். என்ன பேசுறாங்க? நான் சொல்லுவேன் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கோ எதிர்த்து நிற்கிறார். பெருமைக்காரங்களே ஆண்டவருடைய சமூகத்துல தாழ்மையா இருங்க, கர்த்த கிருபை தருவார். நாம் நிற்பது நிர்மலமாக காத்திருப்பதும் அவருடைய இரக்கத்துக்கு முடிவே இல்லை. ஆமென் சொல்லுங்க. ஜெபிக்கலாமா? சாட்சி சொல்லுமா? சாட்சி சொல்லுமா? இந்த கூட்டத்தை கடந்த நாட்கள் எப்படி இருந்தது, இந்த நாட்கள் எப்படி இருந்தது?